கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். கர்த்தர் அவரை விட்டு தூரப்பட்டு போகிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அங்கலாய்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. மிகவும் அங்கலாய்ப்போடு என்னை விட்டு தூரப்பட்டு போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை இவர்கள் கண்டார்கள், ஏன் என்னை விட்டு தூரப்பட்டு போனார்கள், ஏன் என்னை விட்டு விலகி போனார்கள், என்ன காரணம், நான் இவர்களுக்கு என்ன அநியாயத்தை செய்தேன், இவருடைய வாழ்க்கையிலே நான் நன்மைதானே செய்தேன், இவர்கள் என்னை விட்டு விலகும்படியான அநியாயம் ஒன்றுமே என்னிடத்தில் காணப்படாத போது என்னுடைய பிள்ளைகள் இப்படி விலகி போகிறார்கள் என்று சொல்லி அந்த வசனம் மிகவும் அங்கலாய்ப்போடு சொன்ன ஒரு வார்த்தை. ஏன் என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரப்பட்டு போகிறார்கள், இவர்களை நான் நடத்தி வந்தேனே என்று சொல்லும்போது முந்தின வசனங்களிலே அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்று சொல்லுகிறார். உங்களை நான் எங்கெங்கெல்லாம் நடத்தினேன், ஒன்றுமே இல்லாத அவாந்தர வெளியிலே உங்களை நடத்தினேன், மரண இருளின் பள்ளத்தில் நடத்தினேன், ஒரு விதைப்பும் இல்லாத ஒரு இடம், ஒரு நன்மையும் இல்லாத ஒரு இடம், ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத ஒரு இடத்திலே, குடிக்க தண்ணியும் உண்ண உணவும் இல்லாத ஒரு இடத்திலே உங்களை நான் நடத்தினேனே, நீங்கள் அதை குறித்து யோசிக்காமல் இப்படிலாம் எங்களை நடத்தின எங்கள் தேவன் எங்கே என்று கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு ஏன் போகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போனவர்களாக இருக்கிறார்கள். அதை குறித்து அவர் மறுபடியுமாக சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே எரேமியா சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளவயதின் பக்தி, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த ஒரு நேசம். எத்தனை அருமையாக சொல்கிறார் பாருங்க. இளவயதின் பக்தினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இருக்கிற ஒரு அன்பு, அவர் மேல் வைத்த நேசம். அந்த நேசத்தின் விளைவாக அவரை எப்பொழுதுமே தேடுகிற அனுபவம். எப்படி ஒரு மணவாளன் தன் மனைவியை தேடுவான் பார்த்துருக்கீங்களா? புதுசாக கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த மனைவியும் கணவனையே தேடிக்கிட்டு இருப்பாள், அந்த கணவனும் மனைவியை தான் தேடுவான். இப்போ கணவன் வேலைக்கு போயிருக்கிறாரு, கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட ஆகலை. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற பெண் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா தெரியுமா? சாயங்காலம் ஆகிடுச்சு, இப்போ 6 மணிக்கு வர்றாருன்னா 5:30 மணிக்கெல்லாம் இவன் ரெடியாகி நல்லா குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தன் கணவனை எதிர்நோக்கி காத்திருப்பாள். அதுதான் உன் நேசம். இந்த நேசம்லாம் உங்ககிட்ட இருந்துச்சே, என்னை தேடினாயே, என்னிடத்தில் வந்தாயே, ஆனால் இப்பொழுது தூரப்பட்டு போய்விட்டாயே, ஏன்? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன், என்ன அநியாயத்தை செய்தேன், உன்னை எந்த வகையில் நான் விலக்கி போட்டேன், நீ ஏன் இப்படி போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. எத்தனை அருமையான காரியம் தெரியுமா? மிகவும் வேதனையோடு பேசுகிற ஒரு காரியம், மிகவும் மன வேதனையோடு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இது. என்ன கேட்கல, எங்களை அங்கெல்லாம் நடத்துவீங்களா ஆண்டவரே, ஏன் எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு கேளாமல், என்னை விட்டு தூரப்பட்டு போவதற்கு நான் என்னப்பா செய்தேன் உங்களுக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ஏற்கனவே நீ என் மேல் வைத்த பாசம், நேசம், நீ இளவயதின் உன்னுடைய இளவயதின் பக்தி, இதையெல்லாம் சொல்லிட்டீங்க சொல்கிறாரு. அந்த அன்பே போயிடுச்சு உங்ககிட்ட. இன்னைக்கு நீ என்னை நேசிக்கலையே, என்னை விட்டு தூரப்பட்டு போயிட்டியே, மாயையை பின்பற்றி போயிட்டியே, ஏன் இப்படி என்னை விட்டு தூரப்பட்டு போன? 2வது சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன 2 தீமை? 13ஆம் வசனம் எரேமியா 2:13 பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்?
என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்களே. ஏன் விட்டார்கள்? ஏன் கொள்ளையானான்? ஏன் அவன் அடிமையா? இல்லையே, சுதந்திரவாளி அல்லவா. கர்த்தர் கேட்கிறார் பாருங்க, 2 தீமைகளை செய்தார்களாம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டு விட்டார்கள். அப்ப ஜீவ தண்ணீர் ஊற்று யார்? இயேசு. அதை குறித்து தான் நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளைப்படைந்தவராய் சமாரியாவுக்கு வருகிறார். அந்த சமாரியாவிலே மத்தியான வெயில் நேரம், பசியோடு இருக்கும்போது சீஷர்கள் இவருக்கு சாப்பாடு வாங்க போயிடுறாங்க. அப்போ ஒரு பெண் வருகிறாள், சமாரியா ஸ்திரீ. அவள் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு வர்றா. பொதுவாக தண்ணீர் எடுக்கிற நேரம் எதுன்னா, ஒன்று காலையில் எடுப்பார்கள், இல்லைன்னா மாலையில் எடுப்பார்கள். மத்தியானத்தில் யாரும் எடுக்க மாட்டார்கள். ஆனால் இவள் இந்த நேரத்தில் வருகிறாள். இவள் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் அவர்கிட்ட போய் கேட்கிறார் பார்த்தீங்கன்னா, தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். உடனே அவள் சொல்லுகிறார், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர்கிட்ட போய் இவ சொல்றா, என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் சமாரியா ஸ்திரீ, நீங்கள் யூதர்கள், நமக்குள்ள சம்பந்தமே கிடையாது, நீங்கள் வந்து என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறா. இவர் சொல்கிறார் பதிலுக்கு, ஜீவ தண்ணீர் தருகிறதே நான் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். இப்போ அங்கே பார்க்கிறோம் எரேமியாவிலே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இயேசுவை விட்டு இன்றைக்கு எத்தனை பேர் தூரப்பட்டு போகிறார்கள். இயேசுவோடு கூட இருந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம் இன்றைக்கு இல்லையே. தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அன்றைக்கு இருந்த நிலையை விட்டு விழுந்து போன நிலைமையிலே கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போனவர்களாக, அவரை புறக்கணித்து விட்டு மறுபடியுமாக பழைய வாழ்க்கைக்கு போனவர்கள் இன்றைக்கு அநேகராக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை விட்டுட்டு போகாதே என்று சொல்லுகிறார். என்னை விட்டு தூரப்பட்டு போகாதே, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது உனக்கு தீமையை கொண்டு வரும். ஏன்னா கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போனாலே நமக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவோம். பேதுரு பாருங்க, ஆண்டவர் விட்டு தூரப்பட்டு போய் மீன் பிடிக்க போகிறான். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் காணப்படுகிறது. கர்த்தரை விட்டு விட்டு தூரப்பட்டு போகிறார்கள். கடைசியிலே அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத நிலைமை. அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே அநேக தீமைகளைத்தான் நான் அனுபவிக்கிறேன், நன்மையை அனுபவிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். வறண்ட நேரம், ஒன்றுமே இல்லாத வறட்சி சூழ்ந்த நேரத்தில் கூட ஈசாக்கு விதைக்கிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், 100 மடங்கு அறுவடை. ஏன்? கர்த்தர் அவரோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது விருத்தி அடையும் போது நீங்கள் விருத்தி அடைய மாட்டீர்களா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டீர்களா? நீங்கள் மேன்மையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்காதா? வேதம் என்ன சொல்லுகிறது? நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய் என்று சொல்லுகிறதே. அப்போ நீங்கள் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. ஏன் மேன்மையான வாழ்க்கை இன்றைக்கு இல்லை? காரணம் ஒன்றுமில்லை, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போன நிலைமை, கர்த்தரை புறக்கணித்த நிலைமை. என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொள்ளுகிறார்கள். எவ்வளவுதான் தண்ணியை ஊற்றினால் வெடிப்புள்ள தொட்டி என்னைக்கு ரொம்ப? ஒரு காலமும் ரொம்பாது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பொத்தலான பையிலே தங்கள் சம்பாத்தியத்தை போடுகிறவர்களாக இருக்கிறார்களா. மேலே போட வேண்டியது பாக்கெட்டில் ஓட்ட கீழே விழுந்துடும். வாழ்க்கை அப்படி இருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒன்றும் இல்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு காரியமும் நடக்கவில்லை. எல்லாவற்றிலும் தோல்வி, எல்லாவற்றிலும் போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலை, மறுபடியும் கடன் வாங்கித்தான் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை. ஏன்? ஒரு நாளாவது ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை காணோம்? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள்? என் வாழ்க்கையில ஏன் இப்படி பாடுகள், இத்தனை உபத்திரவங்களுக்கு காரணம் என்ன என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் கேள்வி கேட்பதே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு தூரப்பட்டு போனாய், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டாய், வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டாய், அதனால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீ என்னோடு இருந்தால் நான் உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறவர், கர்த்தர் உயர்த்துகிறவர், கர்த்தர் வாழ வைக்கிறவர். இங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்துருப்பாருன்னு சொன்னவனே அவ சொல்றா, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த எங்கள் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். காரணம், ஆண்டவர் இயேசு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை நம்புகிறார்களோ, யார் அவரோடு நடக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமா. ஆனால் இன்னைக்கு என்ன, ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு போனதினாலே ஜீவ தண்ணீரை விட்டு விட்டார்கள். ஜீவனோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஜீவ தண்ணீர் என்று சொல்லும் போது லிவிங் வாட்டர் என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீராகிய இயேசு இல்லை என்றால் ஜீவ வெளிச்சம் இருக்காது, ஜீவ வார்த்தை இருக்காது, ஜீவ பாதை தெரியாது. மரண பாதை தெரியும், மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்து சேரும், தீமைகள் சூழ்ந்து கொள்ளும். தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் என்றைக்கு பிளவுபட்டு போகிறதோ அன்றைக்கு தீமை உள்ளே நுழையும். அதனால்தான் எப்பொழுதுமே சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகக்கூடாது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை கொடுக்கிற தேவன். இன்னும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு அவர்கள் தான் அதிகம். நிறைய பேர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள். அது என்ன கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இது. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை விடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்படிகளை அது நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஒரு புருஷனை 7 ஸ்திரீகள் பிடித்தார்களாம். ஒரு சதிசேயர் வந்து கேட்பாங்க, ஒரு ஸ்திரீ இருந்தால் 7 புருஷர்கள் திருமணம் பண்ணவொன்னா பரலோகத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க எல்லாம் கேட்பாங்க. தேவனுடைய வல்லமையும் மகிமையும் மகத்துவத்தை அறியாதபடியினாலே தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். இங்கே சொல்லப்படுகிறது 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து. அந்த 7 ஸ்திரீகள் யாரு? 7 சபைகள். 7 சபைகள், ஒரே புருஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்களை கேட்டீங்கன்னா நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் இவர்கள். தங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம்னு சொல்லுகிறார்கள். சொந்த ஆகாரம் என்றால் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு காரியம். இன்றைக்கு அநேகர் வார்த்தையை பேச மாட்டார்கள், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மாட்டார்கள், கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க, பல காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அதற்கு பதிலாக என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள நாங்கள்லாம் வந்து பரிசுத்தவான்கள், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசுகிறோம், ஒரு வார்த்தை கூட நாங்கள் வேறு எதுவும் பேச மாட்டோம்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நியூஸ் பேப்பர் மேலே இருக்கும், இன்றைக்கி வந்து தினத்தந்தி பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் வந்து 4 காரியத்தை பேசி இன்றைக்கி உலகம் எப்படி போகிறது பாருங்கள், என்ன நடக்கிறது பாருங்கள், என்ன அநியாயம், என்ன கொடுமைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதான் பிரசங்கம். தேவனுடைய வார்த்தை இல்லாத பிரசங்கம் பிரசங்கமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும்தான் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை தவிர எதிலையுமே ஜீவன் கிடையாது. அவருடைய வார்த்தையினால் மட்டும்தான் மனுஷன் பிழைக்க முடியும். அவருடைய வார்த்தையை தவிர வேறு எதிலையுமே பிழைப்பை கூட்டுகிற ஒரு காரியமும் கிடையாது.
கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நிறைவேறும். இது நிறைவேறின வார்த்தை, நிறைவேறிக் கொண்டிருக்கிற வார்த்தை, நிறைவேறப் போகிற வார்த்தை. இதை தவிர வேறு எதுவுமே நிறைவேறுகிற வார்த்தை அல்ல. மனுஷன் பேசுகிற அநேக வார்த்தைகள் விருதாவாக இருக்கும். எல்லா வார்த்தையிலுமே ஜீவன் இருக்காது, ஆனால் இதிலே உயிர் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று. ஜீவன் என்றால் என்ன? உயிருள்ள வார்த்தை. இது இந்த வார்த்தை நிறைவேறும். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பிரசங்கம் பண்ணுகிறோம் என்ற பெயரிலே சொந்த கருத்துக்களை பேசுவது, சொந்த காரியங்களை சொல்லுவது, தனக்கு எதுவுமே தெரியாதபடிக்கு மற்றவர்களையும், அதாவது அதை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். இவனும் குருடன். ஜனங்கள் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறவர்களை கொண்டு போய் கீழே தள்ளுகிறவர்கள், பாதாளத்துக்கு அழைத்து செல்லுகிற பரிசுத்தவான்களாயிருக்கிறவர்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எங்கள் சொந்த ஆகாரம், எங்களுக்கென்று பல சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறோம், பல புஸ்தகங்கள் வைத்திருக்கிறோம், அதை பேசுவோம். எங்களுடைய சொந்த வஸ்திரம், இரட்சிப்பின் வஸ்திரம் எங்களுக்கு வேண்டாம், நீதியின் சால்வை எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிறது என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இன்றைக்கு அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு சொந்த ட்ரெஸ் இருக்குது, நாங்கள் அதை போட்டுக்கிடுவோம். ஆனால் நாங்கள் யார்? கிறிஸ்தவர்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து இல்லாதவர்கள், ஆனால் பேர் கிறிஸ்தவர்கள். பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க தாங்க பிரதர். நம்மகிட்ட வந்தோடனே சொல்லுவாங்க, பிரைஸ்லா பிரதர், நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் இந்த சபைக்கு போகிறோம். சரி, யாரையா ஆராதிக்கிறீர்கள்? அங்கே ஆராதனை இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல, வேறே நபர்களுக்கு, உலகத்தில் தோன்றின மனிதர்களுக்கு. அவர்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும் அல்லது யாராய் இருக்கட்டும், ஆராதனைக்குரியவர்கள் இயேசு மட்டுமே. அவரை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீ குமாரனை மகிமைப்படுத்தினால் பிதாவை மகிமைப்படுத்துகிறாய். குமாரனிடத்தில் கேட்டால் பிதாவினிடத்தில் கேட்டதுக்கு சமம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார். நான் உங்களோட இருந்து இவ்வளவு காலம் இருந்த பிறகும் என்கிட்ட நீ கேட்கிறியேன்னு பிலிப்பை பார்த்து சொல்றார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதா அவர் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் இயேசு என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா யாரை உயர்த்தி வைத்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. யாருடைய நாமம் உயர்ந்த நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். அந்த நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் போகும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும், தீமைகள் அகலும் இயேசுவின் நாமத்தினாலே. பட்டு போன மரம் கூட இயேசுவின் நாமத்தினாலே சொல்லும் போது துளிர்க்கும். இயேசுவின் நாமம் சாதாரண நாமம் அல்ல, அது பிதாவினால் உயர்த்தப்பட்ட நாமம். அதனால தான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமா சொன்னார், பாதாளத்திற்கும் மரணத்துக்குரிய திறவுகோல்களையே நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவரை தவிர அதிகாரம் உடையவர்கள் யாரும் கிடையாது. வானத்திலும் அவரே சர்வ வல்லவராயிருக்கிறார், இந்த பூமியிலும் அதிகாரம் பெற்ற இயேசுவாயிருக்கிறார். அவரை விட்டுவிட்டு, அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டுவிட்டு தூரப்பட்டு போய் மாயையை பின்பற்றுவதற்கு என்னிடத்திலே நீ என்ன அநியாயத்தை கண்டாய் என்று இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் இயேசுவின் இடத்திலே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன தீமை செய்தார்? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தீமை செய்தாரா? உங்களை கட்டி எழுப்பவில்லையா? உங்கள் தேவைகளை சந்திக்கவில்லையா? உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்யவில்லையா? என்ன குறைவு வைத்தார்? குறைவெல்லாம் உங்களிடத்தில் தான், என்னிடத்தில் தான். நாம் கர்த்தரை குறை சொல்லுவதற்கு நம்ம இடத்துல ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திக்கிறவர், நாம் பலவீனப்பட்டிருக்கும் போது பலனை கொடுக்கிறவர், வியாதியாக இருக்கும்போது தழும்புகளாலே சுகத்தை கொடுக்கிறவர், குழந்தை இல்லாதிருந்தால் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர், மேன்மையான வாழ்வை கொடுக்கிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்றுகிறவர், காஞ்சோரிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைக்க பண்ணுகிறவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்கத்தை கொடுக்கிறவர், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறவர் இயேசு. இன்னைக்கு என்ன நடக்கிறது? உங்க பேர் மட்டும் எங்களுக்கு வேணும். உங்க பேர் கிறிஸ்தவர்கள் என்ற பேர். நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான். இல்லைங்க, இல்லை இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்கு உங்கள் சொந்த ஆகாரத்தை விட்டுவிட்டு வேத வசனத்துக்கு வாருங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். உங்கள் பாதைக்கெல்லாம் இது தீபமாக இருக்கும். உங்களுடைய சொந்த வார்த்தையில் இருள் இருக்கும். உங்கள் வார்த்தையினால் மனுஷன் பிழைக்க முடியாது. உங்கள் வார்த்தையினால் மனிதர்கள் வாழ முடியாது. ஆனால் இந்த வார்த்தையினாலே மனிதர்கள் பிழைக்க முடியும். இந்த வார்த்தை வாழ்வளிக்கிற ஒரு வார்த்தை, உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை, மேன்மைப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். என்ன சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:4?
ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன். அப்படின்னா என்ன? ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவன் தான் கிறிஸ்தவன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல், ஒருவேளை உலக பிரகாரமான, ஒருவேளை உங்கள் பேர் ஆதாரில் இருக்கலாம், ரேஷன் கார்டில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் உங்கள் பேர் இருக்கலாம், இருக்கட்டும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் மட்டும்தான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் பரலோக ராஜ்யம் என்பது உங்களுக்கு சொந்தம் அல்ல. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா கலாத்திய சபை. இந்த கலாத்திய சபை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் இருந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த சபை. ஆனால் இப்பொழுது இந்த சபை என்ன செய்கிறது? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய இயேசுவை விட்டு விட்டு தூரப்படுகிறது. அதனால தான் இங்கே பவுல் சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். புத்தி இல்லாத கலாத்தியரே. எடுத்த உடனே ஆரம்பம் எப்படி இருக்கு பாருங்க. புத்தி இல்லாதவர்களே. எப்படி புத்தி இல்லாத ஸ்திரீகள், புத்தி இல்லாதவர்கள், அப்படி போல இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாரு? முட்டாள்களேங்கிறாரு. புத்தி இல்லாதவன்னா முட்டாப்பாயலன்னு அர்த்தம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போறீங்களப்பா, விருத்த சேதனம் தான் முக்கியம், மோசையினுடைய பிரமாணம் தான் முக்கியம், மோசையினுடைய காரியங்கள் தான் முக்கியம்னு சொல்றீங்களே. நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்தவர் அல்லவா இயேசு. இதை விட்டு விட்டு இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் சொல்றியே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? நீங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக பார்த்தீர்களே, இப்போ ஏப்ப அவரை விட்டுட்டீங்க? அங்கே எரேமியால கேட்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு போய் மாயையை பின்பற்றுவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஜீவ தண்ணீருள்ள ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். இங்கே பாருங்க, ஜீவ தண்ணீருள்ள ஊற்றாகி இயேசுவை விட்டு விட்டார்கள். இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருந்தார், சபை வைராக்கியமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சபை வேறு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அதான் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகிற நிலை. இப்பொழுது என்ன நடக்கிறது? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு சொல்றீங்களப்பா, நீங்க எதனால ஆவியை பெற்றீங்க? விசுவாசத்திலையா இல்ல நியாயப்பிரமாணத்தினாலேயா? எதனால நீங்க ஆவியை பெற்றீர்கள்? ஆவியை பெறுவது என்பது விசுவாசம். நல்லா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன்ட்டார் இல்லையா? யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அதான சொன்னாரு. அப்ப தாகம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விரும்புகிற, நேசிக்கிற, அவர் மேல் பாசமாயிருக்கிற, அன்பாயிருக்கிறவனுக்கு ஆண்டவர் இயேசு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளே புறப்பட பண்ணுகிறார்னா பரிசுத்த ஆவியை அருளுகிறார். விசுவாசத்தில் தான் இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ என்ன நடக்கிறது? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்குள்ளே போகிறார்கள். 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆவியிலே ஆரம்பம் பண்ணீங்களப்பா, இப்போ மாம்சத்தில் முடிவு பெற போறீங்களா? உங்க வாழ்க்கையில் நீங்க எதில் முடிவு பெற போறீங்க? ஆவியிலேயே. ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள் ஆவியிலேயே முடிவு பெற வேணும். ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிவு. எப்படி இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருக்கு பார்த்தீங்களா? ஆரம்பம் ஆவியிலே ஆரம்பமாகி இடையிலே உலகம் உள்ளே நுழைந்து உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக எல்லாம் உள்ள வஞ்சித்து கடைசியில் எங்கே போயிடுவாங்கன்னா மாம்சத்தில் முடிவு பெறுற மாதிரி போயிடுவாங்க. அப்படி முடிவு பெற்றவர்கள் எத்தனையோ பேர். அப்போ கலாத்திய சபை எங்கே இருந்தது? இப்பொழுது தேவனை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்ற ஆரம்பித்து விட்டது. தேவனோடு இருந்த சஞ்சரிப்பு போய்விடுச்சு. தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை போய்விட்டது. எப்படி ஆதாம் ஏவாளும் தேவனோடு இருந்தார்கள், தேவன் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் கேட்டார்கள், சந்தோஷமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவ பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை, தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது. தேவன் அவரோடு பேசினார், தேவன் அவர்களோடு இடைப்பட்டார். எத்தனை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆனால் என்ன நடந்தது? இப்பொழுது தேவனை விட்டு தூரப்பட்டு போனார்கள், எல்லாம் இழந்து போனார்கள். அன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு மரணமே வருகிறது. முதல் பையன் முதலாக இந்த உலகத்திலே தோன்றினவன் காயின், அவன் கொலைகாரனாய் மாறினான், ஆபேலை கொன்று போட்டான். யோசித்து பாருங்கள். ஆவியிலே ஆரம்பம், மாம்சத்திலே முடிவு. நீங்கள் இத்தனை புத்தியினரா?
ஆவியிலே ஆரம்பம் பண்ணீங்களப்பா, இப்போ என்னை விட்டு தூரப்பட்டு மாம்சத்துக்கு போயிட்டீங்களே, நீங்கள் மறுபடியுமாக மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு கலாத்திய சபையை போலதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்கிறோம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால் அங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்தி செல்லுகிறவர். அவர் ஜீவ தண்ணீரை தருகிறவர். அவரை விட்டுவிட்டு, ஜீவ தண்ணீருள்ள ஊற்றை விட்டுவிட்டு இன்றைக்கு எல்லாருமே அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். பிரதான கட்டளையை மீறுகிறார்கள். அதான் உண்மைங்க. இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு வார்த்தை பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை வேதம் பதிவு பண்ணுகிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பாருங்க, விக்கிரகங்களை நாடாதே, வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களா. கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே இன்றைக்கு விக்கிரகங்கள் எத்தனை இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாளில் 7 ஸ்திரீகள் உன் பேர் மட்டும் என்கிட்ட இருக்கட்டும் சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு எத்தனை விக்கிரகங்கள், எத்தனை தெய்வங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கடவுளுக்கு சமமாகி விட்டார்கள். யோசித்து பாருங்கள். என்கிட்டே கேட்குறாங்க ஒருத்தர், தாய் இல்லாமல் எப்படிங்க மகன் வருவார் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி அது. தாய் இல்லாமல் உலக பிரகாரமாக மகன் பிறக்க முடியாது. அது உண்மை, சத்தியமான காரியம் தானே. ஆதாம் தனியாக இருந்தார், பிள்ளை இல்லையே. ஆனால் ஆதாமை தேவன் தான் உண்டாக்கினார். ஆதாமை மண்ணினால் எடுத்து அவனுக்கு சுவாசத்தை கொடுத்து ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்மாவானான். இப்போ அவனுக்கு ஒரு துணையை தேடுறாரு, துணையை காணோம், துணையை உண்டாக்குறார். சரியா, 2 பேரும் சேர்ந்து தான் காயின் பிறக்கிறான், அடுத்த ஆபேல். இது உண்மை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் இப்போ தான் வந்தாரா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரா? இப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமிக்கு வந்தார், மனுஷ சாயலில் வந்தார். அவர் மனிதன் அல்ல, மனுஷ சாயலில் வந்த கர்த்தர். முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர் அல்ல. ஏன்னா ஒரு தாயின் தகப்பனு கூடும்போது தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். இயேசு துர்க்குணத்தில் உருவானவரா? தாயினால கர்ப்பம் தரித்தவரா? இல்லை. அவர் தேவனால் உண்டாக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் உருவாகிறது, பரிசுத்தம் உள்ளது. அவருக்கு இயேசுன்னு பேரிடு, ஜனங்களுடைய பாவத்தை அவர் தீர்ப்பார்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை முழுவதுமாக ஏதோ மனிதனாகவும் 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் தோன்றும் முன்பாக நான் இருக்கிறேன். யோவான் சொல்லுகிறான், அவர் எனக்கு முன்னிருந்தவர், என்னிலும் மேன்மையுள்ளவர். நான் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையானவர், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? 2000 வருஷத்துக்கு தான் வந்துச்சு இயேசு. இயேசு கிறிஸ்து இப்போதானே வந்தார்? இல்லை, அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் வார்த்தையாய் இருந்தார், மாம்சமாய் வந்தார். திரும்ப இன்றைக்கு அவர் மனுஷன் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனுஷ சாயலில் வந்த தேவன் அவர். 1 தீமோத்தேயு 3:16 அப்படி சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் மனிதன் அல்ல. மனிதன் என்று சொன்னாலே பாவம். இரண்டாவதாக லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க,
நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எல்லா இடத்துலையும் நீங்கள் படித்து பாருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதே போல தான் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுவார், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? அது இயலாத பாவம், அதற்கு இணையான காரியமே கிடையாது, அது தண்டனைக்கு ஏதுவான பாவம். இன்றைக்கு அநேகர் தேவனை விட்டு அந்த பாவத்திலே தான் முக்கியமாய் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை விட்டு தூரப்பட்டு போனவர்கள். உங்கள் பேர் மட்டும் எங்களுக்கு இருக்கட்டும், எங்கள் சொந்த ஆகாரத்தை நாங்கள் புசிப்போம், சொந்த வஸ்திரத்தை நாங்கள் விடுத்துக் கொள்வோம், எங்களுக்கென்று ஒரு நீதி உண்டு, எங்களுக்கென்று சில சட்டத்திட்டங்கள் உண்டு, அதன்படி நாங்கள் நடப்போம், உங்கள் சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம், இந்த வேத சட்டத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு கூட்டம். எதை விட்டு வெளியே வர வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும். கடைசியாக சில காரியங்களை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார் பாருங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவி அளவிட்டவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? ஆண்டவர் இயேசு மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்க்கிறவர். தாவீது ஒரு மேய்ப்பன், அவன் சொல்றான் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று. யோசிச்சு பார்த்தீங்களா? தாவீதே ஒரு மேய்ப்பனாக இருக்கிறான், அவன் சொல்றான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்றான். அவர் தான் புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். அப்போ இவன் மேய்ப்பன் தானே. இங்கே சொல்லப்படுகிற மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் மேய்ப்பராக இருக்கும்போது, இவரை விட்டு நீங்கள் விலகாது இருக்கும்போது, இவர் உங்களை எத்தனை அருமையாய் தூக்கி சுமக்கிறவர் பாருங்க. தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன், உங்களை செம்மையான பாதைகளை நடத்துகிறவர், சீரும் சிறப்புமாய் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குகிறவர், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று. நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். ஜீவனை கொடுத்த இயேசுதான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் உங்களை செம்மையான பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:8-9. இதோ நான் அவர்களை வடதிசையிலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாய்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், எத்தனை அருமையான தேவன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழகாக செம்மையான வழியிலே, நேர்த்தியான வழியிலே, நீதியான பாதையிலே நடத்தி சென்று ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவரை விட்டு ஏன் தூரப்பட்டு போக வேண்டும்? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதனால நான் போனேன்னு சொல்றீங்களா? அந்த பிரச்சனைக்கு காரணம் கர்த்தரா நீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தீமை செய்கிறவரா? அவர் நன்மை செய்கிறவர் அல்லையா? உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் அல்லவா? எல்லா சூழ்நிலையும் உங்களை நடத்துகிறவராச்சே. ஏன் அவரை விட்டு நீங்க தூரப்பட்டு போறீங்க? அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், எல்லா குறைவுகளையும் மாற்றுவாருங்க. நீங்க அவரை விட்டு தூரப்பட்டு போகாதீங்க. தூரப்பட்டு போனாலே உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன்.
நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. இதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம். இங்கே அது தீர்க்க தரிசனமாக போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்லுகிறார், அவர்களுக்கு இறங்குகிறவர், உங்களுக்கு இறங்குகிறவர் இயேசு. இந்த ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை நடத்துவார். எப்போ வரைக்கும் நடத்துவார்? மரண பரியந்தம் நடத்துவார். இடையில கைவிட்டுட்டு போறதுக்கு சிநேகிதன் அல்ல, கூட பிறந்தவர்கள் அல்ல. ஆமா, யோசேப்பை கூட பிறந்தவங்களே துரத்தி விட்டாங்க. தாவீதை அவன் கூட பிறந்தவர்கள் தான் கைவிட்டாங்க. உங்க கூட பிறந்தவர்கள் அல்ல, உறவினர்கள் நண்பர்கள் அல்ல. இயேசு கைவிடவே மாட்டார். என்ன சொல்றார் பாருங்க, அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அவர் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார், உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார். இந்த கலாத்தியர்களது நிருபத்திலே ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம், அதை மட்டும் பார்த்துட்டு நாம் முடிப்போம். கலாத்தியர்களது நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அவரை விட்டு தூரப்பட்டு போகிறதுனா என்னன்னே தெரியாமல் இருக்கிறதுனால அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். அதில் பாருங்க, 6ஆம் வசனத்தில், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவி எங்கே இருக்குது? உங்கள் இருதயத்தில் தான் இருக்குது. ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி, இதுதாங்க ஜீவத் தண்ணீரை விட்டுட்டு தேவனை விட்டு தூரப்பட்டு போய் எந்த வழிபாட்டுக்கு போறாங்களாம்? தேவனுடைய பிள்ளைகள் ஏற்கனவே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை உங்கள் இருதயத்துக்குள்ள கொடுத்துட்டார். இப்ப நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்களே, பிதாவேன்னு கூப்பிடுறீங்களே, முன்னாடி அப்படிலாம் கூப்பிட முடியுமா? கிட்டக்கே நெருங்க முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சாதாரண முழங்கால் போட்டு உடனடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கேட்கிறாரே, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். மறுபடியும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? நாட்கள், மாதங்கள், காலங்கள், வருஷங்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறி கேட்கறது, ஜாதகம் பார்க்கறது, நியூமராலஜி பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நல்ல நேரத்தில் தான் பொண்ணு பார்க்க போகணுன்னு சொல்கிறது, கெட்ட நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்கிறது, இப்படிலாம் இன்னைக்கு யார் பேசுகிறா? எத்தனை பேர் ஜாதக நோட்டை தூக்கிட்டு போய் நிற்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? போய் பாருங்க. ஆமாம், ஆபிரகாம்னு பேர் வச்சுட்டு போய் நின்றுட்டு இருப்பாங்க. பேர் ஆபிரகாம், ஆனால் போய் நிற்கிறது ஜாதகத்தை பார்க்க, கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அன்னைக்கு கலாத்திய சபை அப்படி செஞ்சிச்சு. ஆனால் இது நல்ல அருமையான சபை, தேவனை விட்டு தூரப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார், நீ ஏன் என்னை விட்டு தூரப்பட்டு போகிற? என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்ட கொஞ்சம் சொல்லு. இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கேட்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன அநியாயத்தை செய்தார்? கர்த்தர் உங்களுக்கு என்ன தீமையை செய்தார்? கர்த்தர் தீமை செய்கிற தேவனா? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் நல்லவர் என்று சொன்னாலே அற்புதம் நடக்கும். அவர் நல்லவர்னு துதித்த போது மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் வெட்டுண்டு விழப்பண்ணினார். அவர் நல்லவர் என்று துதித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, மகிமையின் மேகம் அவர்களை மூடினது. இன்றைக்கும் சரி, அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நன்மை செய்வார், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். தயவு செய்து அவரை குறை சொல்லாதிருங்கள். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரோடு கூட இணைந்து இசைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவரை தேடுங்கள், அவரோடு கூட இணைந்திருங்கள், அவரோடு கூட நடங்க. நிச்சயமாக கர்த்தர் எல்லா குறைகளையும் மாற்றுவார். இன்றைக்கு அவரை விட்டு தூரப்பட்டு தயவு செய்து போகாதீங்க, அவரோடு கூட நடங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை ஜீவ தண்ணீர் ஊற்றாகி உம்மை விட்டுவிட்டு
இன்றைக்கு தூரப்பட்டு போயிருப்பார்களானால் இந்த வேளையில் தகப்பன் நீர் மனம் திரும்புதலை கட்டளையிடும்படி செபிக்கிறேன். ஆவியான தேவனே, ஒவ்வொரு இருதயத்தையும் இடத்துல திருப்புவீராக ராஜா. சிந்தையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும், எண்ணங்களிலே மாற்றங்கள் உருவாகட்டுங்க தாவே. உம்மை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி மறுபடியுமாக உம்மிடத்தில் திரும்புவார்களாக. அன்றைக்கு இளைய குமாரன் தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் இழந்ததைப் போல இன்றைக்கு இழந்து போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மறுபடியுமாய் உம்மிடத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொள்வார்களாக. ஒருவேளை நகோமியைப் போல ஆண்டவரே மோவாப் தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் இழந்து குடும்பமே நாசமான நிலைமையில் இன்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கு மறுபடியுமாக ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து அவர்களை கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ரூத்து கூட வந்ததைப் போல என் ஆண்டவராகிய இயேசுவே நீர் அவர்களை ஆசீர்வதியும், குறைவுகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.